வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தோல் நல்லா சீவியை வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும் அப்படின்னா இந்த முனைகளை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீங்கள் தின்னாவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காகவும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். கட் பண்ண உடனே இதை தண்ணியில் சேர்த்து நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் போயிடும். நம்ம இந்த மாதிரி கழுவி எடுக்கிறதால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இதில் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதிக நேரம் வேக வைக்க வேணாம். அதிக நேரம் வெந்ததுன்னா குழஞ்சிரும், நம்மளால் பொரிக்க முடியாது. இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம 2 முறை பொரிக்கணும். ஃபஸ்ட் டைம் பொரிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கை சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பொரிக்கும்போது 1 நிமிஷம் மட்டும் பொரிச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு துண்டுகளையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் செகண்ட் டைம் பொரிச்சிடலாம். சப்போஸ் நீங்கள் உடனே சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இப்போவே பொரிச்சிடலாம். இல்லை லேட்டாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ செகண்ட் டைம் பொரிச்சிக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் டைம் பொரிக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் இதை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதால் இப்போ நான் உப்பு சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.